65 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. உம்முடைய பிரகாரங்களில் என்னவா இருக்கும்படி வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு. ஆமா, சேர்த்து கேட்டுக்கொள்றேன் பாக்கியவான், சேர்த்து கொள்றேன் பாக்கிய. புரியுதா? ஏன் கொஞ்சம் கீழையும் கொஞ்சம் மேலையும் வைத்திருக்கிறான்னா சேர்த்து கொள்றேன் பாக்கியவான். ஆண்டவருடைய சத்தத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சித்தத்தின் பிரகாரம் நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை தேடுறதுக்கு முதலிடத்தை நம்ம கொடுத்து விட வேண்டும். முதலிடத்தை கொடுக்க வேண்டும். முதல் பரிசுத்த ஆவியானவர் முதல் பந்தியை நம்ம கொடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பந்தி ஆராதனை வரும்போது முதல் பந்தியில நம்ம கலந்து கொள்ள வேண்டும். அப்ப முதல் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வாங்கி கொள்ள வேண்டும். வாங்கணும், கஷ்டப்பட்டு வாங்கணும். கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. ஆண்டவர்கிட்ட பல நாள் போராடி, பல நாள் கஷ்டப்பட்டு, பல நாள் துன்பப்பட்டு, பல நாள் அவமானப்படுத்தி, பல நாள் போராட்டம் பட்டு தான் ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். அந்த ஊழியத்தில் அதுலேயும் உண்மை உத்தமமாக நம்ம இருக்க வேண்டும். உண்மையாகவே இருக்க வேண்டும். அது கவனத்தோடு இருக்க வேண்டும். பயத்தோடு இருக்கணும். பயம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா ஆராதனை இருக்கணும், பயம் இருக்கணும். வெள்ளிக்கிழமை வருதுன்னா உபவாச நாள், இன்னைக்கு பயமா இருக்கணும். எல்லாத்துக்கும் பயமா இருக்கணும். ஆனால் ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு தண்ணி வந்து குடிக்கணும்னா ஒரு பயம் ஆயிடும். வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும், அது எந்த ஞாயிற்றுக்கிழமையா கூட இருக்கட்டும், அதெல்லாம் பயம் நமக்கு இருக்கும். பிள்ளைங்க ஒரு வேளை ஸ்கூலுக்கு போய் லேட்டாகி வந்துட்டா அதில் ஒரு பயம் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பயமில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை யாரும் சுதந்திரித்து கொள்ள முடியாது. அப்படியே கொஞ்சம் ஆசீர்வாதம் யாரும் கிடைக்காது. அசால்ட்டை ஆராதிக்கிறது, அசால்ட்டை தேவனை தேடுறது, என் ஆத்மாவை கர்த்தரை சொல்கிறப்ப ஆண்டவரை தேடி வர்றது, பாட்டு ஆராதனை முடிச்சொட்டி கர்த்தரை தேடுறது, காணிக்கை போட்டொட்டி கர்த்தரை தேடுறது, சங்கீத பகுதி முடிஞ்சொட்டி கர்த்தரை தேடுறது, துதி பகுதி முடிஞ்சொட்டி ஆண்டவரை தேடுறது, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத காரியம். பிரயோஜனம் இல்லாத காரியம். நான் போன வாரம் தான் சொல்லி கொடுத்தேன் எல்லாத்துக்கும். துதி பகுதி ஒரு ஆசீர்வாதம், ஆரம்ப ஜெபம் ஒரு ஆசீர்வாதம், பாடல் பகுதி ஒரு ஆசீர்வாதம், சங்கீத பகுதி ஒரு ஆசீர்வாதம், சாட்சி பகுதிக்கு ஒரு ஆசீர்வாதம், அதை காட்டிக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம். ஆமென். உன் கை கர்த்தருக்கென்று குறி போகாம கொடுத்தா உன் கை எல்லா இடத்துலையும் குறி